நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய திருவசனம் எரேமியா 9:20. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தரால் அருளப்படும் அனைத்து விதமான சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பரிபூர்ணமாய் நம்மை வந்தடையும். கர்த்தருடைய வாயின் வசனத்தை முழு இருதயத்தோடு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம், அதை செய்ய விரும்புகிறோம். கர்த்தர் சொல்லாததை தயவு செய்து செய்யாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறதை உடனே கீழ்ப்படிந்து தாமதப்படுத்தாமல் உடனே செய்யுங்கள். அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். செவி கொடுத்தால் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், வசனத்தை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள். பரிபூர்ண நன்மையினால் கர்த்தர் நம் அனைவரையும் திருப்திப்படுத்துவாராக. ஆமென்.